வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். உதாரணமாக எமோஷன்ஸ்னு வரும்போது அதில் ஆங்கர், ஜெலஸ், என்வி, ஹாப்பினஸ், சாரோ, சேட்னஸ் அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் கலந்தது தான். ஆனால் சில நேரத்தில் நம்மளோட ஸ்ட்ரெஸ் கூட நம்மளோட மன இறுக்கம், மன அழுத்தம் இது எல்லாமே நம்மளோட பிஹேவியரில் ஒரு விதமான தொய்வு, அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அதெல்லாம் ஏற்படுத்தி தரும். ஒரு என்டியூரிங் எமோஷன்ஸ், ஒருத்தருக்கு தொடர்ந்து கோபம் இருந்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து ஒரு ஆங்கர், ஒரு மைண்ட் செட்டில் எப்போவுமே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. என்னால் முடியாது, கிடைக்காது, மாட்டேன், செய்ய மாட்டேன், இஷ்டம் இல்லை, பண்ண மாட்டேன், படிக்க மாட்டேன், அப்படின்னு அமைதியாக இருக்க மாட்டேன், எப்போவுமே இப்படி தான் சத்தம் போடுவேன் அப்படின்னு எதெல்லாம் வேண்டாமோ அது எல்லாத்தையும் செய்யலாம்னு தோணக்கூடிய ஒரு என்டியூரிங் நெகட்டிவ் பிஹேவியர் இருந்துகிட்ருக்கோம். இதை இன்டராக்ட் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு அது ரொம்ப சம்டைம்ஸ் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். சந்தர்ப்ப சமயம் தெரியாமல் நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, சில சமயத்தில் சிலவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, அவங்க சாதாரண ஒரு எல்டிசியாவோ யூடிசியாவோ தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யூடிசினா அப்பர் டிவிஷன் கிளார்க்கு, எல்டிசினா லோயர் டிவிஷன் கிளார்க் அப்படின்னா அந்த கேட்டகரி தான் இருக்கிறாங்க. அவங்க எம்ப்ளாயர் இவங்களை ரொம்ப தொடர்ந்து ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்டியூரிங் எமோஷன்ஸ் என்ன ஆங்கர் அப்படி சொல்லும்போது அது அவங்களால வெளியில் காட்டவும் முடியாது. எம்ப்ளாயர்கிட்ட காமிச்சா இருக்கிற இந்த ஜாபும் நம்மளை விட்டு போயிடும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது அவங்களுக்கு 0ல் இருக்குது. இட் நெவர் கம்ஸ் அப் 0க்கு மேலே 1, 2, 3ன்னு அந்த மாதிரி நம்பருக்கு, ஹையர் நம்பருக்கு அது வரதே இல்லை. சில சமயம் மோட்டிவேஷன் ரொம்ப 0 லெவலில் போகிறது அப்படின்னு சொன்னால் சில பதிவுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோட்டிவேஷன் அண்ட் பிஹேவியர், மோட்டிவ்ஸ் என்ன பண்ணுறது, அப்புறம் நம்மளோட அஃபிலியேட்டட் நீட்ஸு, அதுபோலெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த நீட்ஸ் என்ன, ஜாப் இஸ் அத்தியாவசியம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட பிஹேவியர் பிகாஸ் ஆஃப் திஸ் கண்டினியூஸ் டிஸ்பிளேஸ் பண்ண முடியாத ஒரு ஆங்கர் நம்மளுக்கு டிஸ்ட்ரக்டிவ் மைண்ட் செட் கொடுக்கறது. சில சமயம் கோவத்தை வெளியில் காட்டிக்க முடியல, ஆனால் கோவப்பட்டுகிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஜாபில் எந்த விதமான ஒரு அப்பிங் ட்ரெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது ஃபிசியலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கும், சைக்கலாஜிக்கலாக பிஹேவியரில் நிறைய டிஸ்டர்பன்ஸையும் கொடுக்கும். அவங்களால என்ன பண்ண முடியாது, தெளிவாக யோசிக்க முடியாது, தெளிவாக சொன்னதை மனசில் வாங்க முடியாது. அப்புறம் இது என்ன ஆகும், அவங்களோட பிஹேவியரை இது நல்ல பண்படுத்தாது. அதனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் குறைவான லெவலுக்கு இறங்கிடும். ஸோ த மோர் யூ ஆர் அட்டாக்ட் பை தி எமோஷன் சொன்னால் அந்த பர்ஃபார்மன்ஸ் கர்வு ஹையர்க்கே போகாது. அந்த பெரபெல்லாவோட கர்வு என்ன பண்ணும், லோயர் லெவலில் ஒரு 2-3% தான் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்டியூரிங் எமோஷன்ஸ் அஃபெக்ட்ஸ் தி பர்ஃபார்மன்ஸ், அப்படி ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரலாம். என்டியூரிங் எமோஷன்ஸ் அஃபெக்ட்ஸ் தி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படி ஒன்று சொல்லலாம். அப்புறம் என்டியூரிங் எமோஷன்ஸ் என்ஹான்சஸ் தி குவாலிட்டி ஆஃப் டிஃபிகல்ட் பிஹேவியர். குவாலிட்டி ஆஃப் பிஹேவியர்னா சொன்னால் பாசிட்டிவில் சொன்னால் தான் குவாலிட்டி இருக்கணும்னா, இப்போ குவாலிட்டி ஆஃப் த சோஷியபிளி ஈஸிலி அக்செப்டபிள், அவர் நல்லபடியாக பழகுவார்னு சொன்னால், இதுபோல் ஒரு எப்போவும் மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரால் சகஜமாக எளிமையாக சுலபமாக பழக முடியாது. எப்போவுமே அவர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு சிரிக்கிறதே மறந்து போயிருக்குமா இருக்கும். ஸோ எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு பிகாஸ் ஆஃப் தி அண்ட் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், பிகாஸ் ஹீ இஸ் அனேபிள் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஆங்கர், அனேபிள் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் இனெபிலிட்டி. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவரோட சோஷியபிள் ஸ்கில்ஸ் குறைவாக இருக்கும், இல்லாட்டி போனால் அவரோட ஜாப் எஃபிஷியன்சி ஸ்கில் குறைவாக இருக்கும், கம்பேட்டிபிலிட்டி டு டூ தி பர்டிகுலர் ஒர்க் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கே அவர் என்ன பண்ணோம், தமிழில் ஒரு ப்ரோவர்ப் சொல்லுவாங்க, கூரை ஏறி சிரமப்படுவாங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில் சின்ன விஷயத்துக்கே அவங்களோட தேலோட புட் ஃபோர் த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நிறைய போட வேண்டி வரும். அந்த கான்செப்டில் பார்க்கும்போது இந்த விஷயங்களே அவங்களுக்கு ரொம்ப பலுவானதாக இருக்கும். எளிமையாக இப்படி ஊதிட்டு போகக்கூடியதாக இருக்காமல், அப்படியே ஒரு எறும்பு பெரிய கல்லை தூக்கினா அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ அதுபோல் இவங்களை இந்த சின்ன வேலைக்கே பிகாஸ் ஆஃப் தி லெஸ்ஸர் ஸ்கில்ஸ், லெஸ்ஸர் கம்பேட்டிபிலிட்டி அவங்களால அந்த வேலையை பண்ண முடியாது. ஸோ அந்த
ஜாபில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இதனால் அவங்களுக்கு என்ன ஆகும், பாடியில் எயில்மெண்ட்டு, சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ்னு சிலப்போ சரியாக தூங்க முடியாது, சிலப்போ தூங்கினாலும் தூங்கி எழுந்த உடனே அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, ஹைப்போதாலமஸ் சரியான அளவில் ரெஸ்பாண்ட் பண்ணாது, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுலேருந்து ஹவு டு ஓவர் கம் திஸ் அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நம்ம எல்லாரும் இதில் நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்.